வணக்கம் நண்பா. நம்ம கடைசியா பார்த்த வீடியோல அந்த வேல் பையன் மனுஷ உருவத்தை எடுத்துட்டான். எடுத்தது மட்டும் இல்லாம அவன் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட எனர்ஜியை அவன் மேல ஷீல்டாவும் போட்டிருக்கான். பார்த்தோம்ல, அவன் நம்ம ஹீரோக்கு அடுத்த சான்ஸ் கொடுக்காம, அதாவது அந்த உருவத்தை எடுத்தா பார்த்தீங்கன்னா மனுஷ உருவத்தை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் மேலேயும் சேம் டைம் அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்கு கிட்டத்தட்ட அவங்க மேல லாக் ஆயிடுச்சு. அவன் எங்க ஓடினாலும் தொத்திக்கிட்டே அட்டாக் பண்ற மாதிரி, கிட்டத்தட்ட ஹோமிங் டிவைஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது அட்டாக் பண்ணுது. இந்த அட்டாக்கை நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட இன்டிஃபினைட் விண்ட் வேவ் மூலமா ஸ்டாப் பண்றான். அதுவும் ஒரு அட்டாக் இல்லை, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மேலே வர அட்டாக்கை தனித்தனியா சர்க்கிள் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்றான். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கே சர்ப்ரைஸ், ஆப்போசிட் இருந்த அவனுக்கும் சர்ப்ரைஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த அட்டாக்கை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணியிருப்பான், அதை நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துருப்பாங்க, ஆப்போசிட்ல இருக்க அவனும் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பான். இந்த அட்டாக் மூலமா ஒரு அட்டாக்கை ஸ்டாப் பண்ண முடியும். ஆனால் இப்போ நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்த அட்டாக்கு எல்லா அட்டாக்குமே சேம் டைம் இந்த அட்டாக் வச்சு ஸ்டாப் பண்ணியிருக்கான்றது தான் சர்ப்ரைஸே. அது மட்டும் இல்லாமல் அட்டாக் பண்ணால் பார்த்தீங்களா, அந்த அட்டாக் பண்ணி வெடிக்கிறது, பிளாட் பண்ணுறது, தடுக்கிறது எதுவுமே நடக்கல, அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. ஆமாம், தண்ணியில் போட்ட பொருள் எப்படி ஒன்றுமே தெரியாமல் காணாமல் போயிடுமோ அது மாதிரி அந்த அட்டாக்கு இந்த ரிங்குக்குள்ள பட்ட உடனே அது அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. இந்த இடமே தெரியாம போயிடுச்சு. ஒரு சின்ன டேமேஜ் கூட கிரியேட் பண்ணல. அதனாலதான் இந்த வேல் பையன் பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்கான். எங்கடா போச்சு அட்டாக்கு, டேமேஜே காணமேடா அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னன்னா, நம்ம ஹீரோ இந்த அட்டாக் யூஸ் பண்ணிருக்கான், ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிருக்கான். ஆனா ஏதாவது ஒரு அட்டாக் ஸ்டாப் பண்ண முடியும், எத்தனை அட்டாக் ஸ்டாப் பண்ணாலும் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திறமையை வளர்த்துக்கான காரணம் நம்ம சீகார்டு தான். நம்ம சீகார்டு நம்ம ஹீரோ காப்பாற்றும் போது பிபியோட பொண்ணோட அட்டாக்கை இதே மாதிரி ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோ கற்றுக்கிட்டு இருப்போம் கிளிப்போம்ல, பாரு இந்த கூட நம்ம ஹீரோ இதை லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அந்த அட்டாக்கை தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கான். யூஸ் பண்ணி ஈஸியாக ஸ்டாப்பும் பண்ணிட்டான். ஓ, ஸ்பிரிச்சுவல் அட்டாக்லாம் வேலைக்கு ஆகாது, டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னுட்டு அந்த வேல் பையன் என்ன பண்ணுறான்னா ஃபிசிக்கல் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். அதாவது அவனோட மார்ஷல் சொல்லலாம் யூஸ் பண்ணி அவன் பார்த்தீங்கன்னா பெருசாக 2 கதாயுதம், பட் அது பார்த்தீங்கன்னா பயங்கர கூர்மையான கதாயுதமாக இருக்குது, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது இது ஃபிசிக்கல் அட்டாக் தான். ஸோ ஃபிசிக்கல் டேமேஜை ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்றது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் முக்கிய டவுட் இருக்கு. பட் கன்டினியூ பண்ணுறாங்க சண்டையை, மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிளாஷ் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஒரு டைமும் அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன் உருவாக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த வேல் பையன் பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணும்போது கிளியராகவே தெரியுது. அதாவது அவனோட பவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாவா மாதிரி பயங்கர ஹீட்டாக இருக்குது. பட் அதே டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா லைட்னிங் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி ஒரு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இருக்கு. இது 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டை போடலாம் அந்த 2மே பிளாஸ்ட் ஆகுது, 2 எனர்ஜியும் பிளாஸ்ட் ஆகிட்டே இருக்கு. சண்டை மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் யூஸ் பண்ணுறான். பட் அந்த ஸ்பைடருக்கு அது ஈஸியாக ஸ்டாப் பண்ணிடுது. உங்களுக்கு தெரியுமே, ஸ்பைடர் பவர் பார்த்தீங்கன்னா என்னதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இவனோட அந்த ஷீல்டு, அதாவது மேலே போட்டிருக்க ஆளும் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஷீல்டு மூலம் உருவானது. கிட்டத்தட்ட அந்த சீகாரோட பவருக்கு ஈக்குவல் சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த ரீசனால அது 1% டேமேஜே பண்ணலை. ஹீரோ கண்டினியூட்டியாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், அவன் கண்டினியூ ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படியே போச்சுன்னா இது எப்போதான் முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அப்போதான் ஒரு சர்ப்ரைஸ். என்ன விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே, அதாவது அந்த வேல் பையன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவனோட லாவோட ஃபோர்ஸ் ஹீட்னஸும் உருவாக்கிட்டு இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் எனர்ஜி மாதிரி உருவாக்கிட்டு இருக்கு, ஃப்ளக்சுவேஷன் மாதிரி சொன்னல. அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான், அட்டாக் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி மூலமா அங்கங்கே மார்க் விட்டு வச்சிருந்தான் பாருங்க. அந்த மார்க் எல்லாத்தையும் ஒன்னா ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு லேயர் மாதிரி, ஒரு டூம் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டான். இப்போ இந்த டூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டர் கனெக்ட் ஆயிடுச்சு, ஒரு ஷீல்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது இன்னர் ஷீல்டு மாதிரி பக்காவா பிளான் பண்ணி தான் வேலையை பார்த்துருக்கான். என்ன விஷயம்னா சண்டை நம்ம ஹீரோ கூட மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்டா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் தள்ளி இருக்காங்க. அவங்க அட்டாக் பண்ண போனா நம்ம ஹீரோ ஸ்டாப் ட்ரை பண்ணுவான், இல்லைன்னா அவன் தப்பிச்சு ஓடுவாங்க. கரெக்ட் தானே? ஸோ இந்த ஷீல்டு மூலமா என்ன பண்றான்னா நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸும் மொத்த பெரிய ட்ராப் பண்ணணுன்றது தான் அவன் ஐடியாவே. இது பிளான் பண்ணிருக்கான்னு தெரியுது. தெரிஞ்ச அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கிருந்து காணாம போயிட்டான். கரெக்டு, நம்ம ஹீரோ காணாம போயிட்டான். அவனுக்கா ஒன்றுமே புரியல. என்னடா நம்ம ஷீல்டு போட்டிருக்கோம், இந்த ஷீல்டு தானே போய முடியாது, எங்கடா போனா அப்படின்னு புரியாமல் இருக்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிரமிட் இருக்கு பார்த்தீங்களா, இன்விசிபிள் பிரமிடு, அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டான். அது கூட உட்காந்து மட்டும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கலெக்ட் பண்ணி அதுக்குள்ளே பத்திரம் போய் ஒழிக்க வச்சுட்டான். இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தா எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா அந்த ஷீல்டு வெளியே போக முடியாது அவன் ஸ்டாப் பண்ணாமன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஜஸ்ட் பிளான் மட்டும் போட்டுட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டான். பட் நம்ம ஹீரோவும் அந்த குண்டனும் பார்த்தீங்கன்னா உள்ளதான் இருக்காங்க. அதாவது 2 பேர் மட்டும் இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவாலே ஸ்டாப் பண்ண முடியாத ஒருத்தனை எப்படி ஹீரோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுவாங்க புரியல அப்படின்னு பார்த்தா அவங்க சும்மா இப்போதைக்கு நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா, அவனோட ஸ்பைடர் லெக்கில் தெரியுமில்ல, அது இப்போ இன்டர்நெட்டாக இருக்குது கோல்டன் வெப் கூட. கரெக்டு தானே?
அது மூலமா மற்றோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ண முடியும்ல. இப்போ குண்டனோடது பியூரஸ்ட் ஃபயர், ஏன்னா அது ஃபீனிக்ஸோட ஃபயர். அந்த ஃபயரை அவன் ஸ்பைடர் லேக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் உடம்புக்குள்ள சூப்பர் அப்சர்வ் பண்ணல, அந்த ஃபயரை அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் ஸ்பைடர் லேக் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஆப்போசிட் இருக்கான் பார்த்தீங்களா அந்த வேல் பையன், அவங்ககிட்ட 2 பவர் இருக்கு. கரெக்ட், அவங்ககிட்ட 2 பவர் டோமினண்டா இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா சியோட பவர். ஆமாம், அவங்ககிட்டயும் சியோட பவர் இருக்கு. சீகாரோட பவர் எந்த சி கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதே மாதிரி அவனாலையும் சியை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஏன்னா மீன் தானே, ஸோ அது பவர் அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீட்னஸ் லாவா மாதிரி பயங்கரமான சூடும் அவங்ககிட்ட இருக்கு. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பிரச்சனைனா சீகார்ட் பவருக்கு ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா ஹீட்னஸ் தான். ஸோ அந்த பவரும் அவங்ககிட்ட இருக்கு. ஸோ அந்த பவரை யூஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவால் ப்ளூ ஸ்லிப் பவரையும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ப்ளூ ஸ்லிப் பிளான்ட்டு தண்ணி கூட ஒரு சாரம் போடலாம், ஆனால் ஃபயர் கூட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம்ல, நம்ம ஹீரோ ப்ளூ ஸ்லிப் பிளான் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த கடைசியான போடும்போது பிபி சண்டை போடும்போது கீழே லாவாவோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக டேமேஜ் பண்ணியிருக்கும். ஆனால் அதுவும் முடியாது. அந்த ரீசனால தான் இப்போ இந்த ஸ்பைடர் லெக்கில் குண்டனோட பியூரஸ்ட் ஃபார்மான ஃபயரை ஏற்றிக்கிறது மூலமாக நம்ம ஹீரோ கிட்ட இந்த வெப்பன் இருக்குது. அதாவது ஸ்பைடர் லெக் மூலமாக அவன் அட்டாக் பண்ண முடியும். அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்டாப் பண்ண முடியாது இந்த வேளால். ஏன்னா அவனோட எனர்ஜி இந்த எனர்ஜி சேம் தான். அது லாவா, ஆனால் இது ஃபயர், பட் பியூரஸ்ட் ஃபயர். ஸோ ஓரளவுக்கு ஒர்க் ஆகும். இது நம்ம ஹீரோட பிளானு. நம்ம ஹீரோக்காக எனர்ஜியை பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வெளியே அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. பட் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவனோட ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடுறானுங்க, ஹீரோவுக்கான ஏதோ பிளான் பண்ணுறான்னுட்டு அவன் பவர் ரிலீஸ் பண்ணி சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பண்ண முடியாமல் போக நம்ம ஹீரோ ஃபைனலாக அப்சர்வ் பண்ணிட்டான். அப்சர்வ் பண்ண வெளியே வந்துட்டான். வெளியே வந்தவனுக்கு பார்த்தா சர்ப்ரைஸ் என்ன, இப்போ அவனை காணோம். கரெக்ட், இப்போ அவனை காணோம். அவன் என்ன பண்றானா ஆளே கண்ணுக்கு தெரியாம தண்ணிக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் காமிச்சிட்டு இருக்கான். மாற்றி அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. அப்பதான் பார்த்தா அவன் மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான்ட்டு. என்னதான் ஸ்பைடர் பவரை எடுத்துட்டு வந்தாலும் ஸ்பைடர் பவர் பார்த்தீங்கன்னா இப்போ உடனே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கண்டினியூவாக அட்டாக் பண்ணிலாம் ஸ்டாப் பண்ணுறது பாசிபிளே கிடையாது. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனோட ஹேமரை கொண்டு வரான். இங்கே தெரியும் அந்த ஹேமரை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமான கோல்ட் நேச்சர், எக்ஸ்ட்ரீமான காற்று, எக்ஸ்ட்ரீமான ஐஸ் நேச்சர், 10வது ஹீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உருவாக்க முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்தளவுக்கு பவர்ஃபுல். அந்த ரீசனால ஆப்போசிட் இருக்கிறவன் என்ன தான் வந்து வாட்டர் பவர் யூஸ் பண்ணாலும் எக்ஸ்ட்ரீமான ஃபயர் பவர் யூஸ் பண்ணாலும் நம்ம ஹீரோவால் சுற்றி வச்சு தடுக்க முடியும். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ கிளாஷ் பார்த்தீங்கன்னா நல்லாவே போய்கிட்டு இருக்கு. 2 பேரும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஈக்குவலாக போயிட்டு இருக்க மாதிரி போயிட்டு இருக்கு வச்சுங்களேன். நல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து நல்லா தெரியும் என்ன ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மில்லினியம், அதாவது கிட்டத்தட்ட 1000 வருஷம் அந்த ஒரு மிருகம். அந்த ரீசனில் பார்த்தீங்கன்னா பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மல் மீன்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. எனக்கு கிட்டத்தட்ட அவன் பவர் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட கடவுள் பவர் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆமாம், அவன் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா. அது வந்து ஒரு பாட்டில் நெக் மாதிரி. அது பிரேக் ஆயிடுச்சுன்னா அவன் கடவுளாக மாறிடுவான். அதுவும் நார்மல் கடவுளாக இல்லை, டீமன் கடவுளாக மாறிடுவான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஹேமர் ஸ்கில்லை யூஸ் பண்ணி பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பேர் டேமேஜ் எடுத்துகிட்டு இருக்கான். அவன் தடுக்க ட்ரை பண்ணுறான், விளாண்டுக்கிட்டு இருக்கு. கடைசியில் ஒன்றும் முடியாத நிலைமையில அவன் பார்த்தீங்கன்னா கீழே தள்ளப்படுறான். ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரிங் கூட பவர் யூஸ் பண்ணியிருப்பான். அதுவும் நார்மலாக இல்லை, ஒரே நேரத்தில் 6 ரிங்கை பிரேக் பண்ணி ஒன்னா சேர்த்து அது மூலமாக அட்டாக் பண்ணியிருப்பான். ஆமாம், பிபியோட போட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்காக உடச்சி சேர்த்து அட்டாக் பண்ணியிருப்பான். ஆனால் நம்ம இவங்கிட்ட ஒரே நேரத்தில் 6 ரிங்கை பிரேக் பண்ணி சுத்தியில் ஆட் பண்ணி அந்த பவர் மூலமாக அட்டாக் பண்ணியிருப்பான். அது மூலமாக அவன் அடிக்கப்பட்டு கண்ணை தள்ளி விட்டுட்டாங்க, கீழே விழுந்துட்டான். அவன் என்ன யோசிக்கிறான்னா இவன் அட்டாக்கை பார்த்தா கிட்டத்தட்ட சிஆர் சண்டை போட்ட மாதிரியே இருக்கு, நம்ம கண்டினியூ பண்ணால் நம்ம எதாவது ஆபத்தாயிடுமோ, நம்ம இங்கேருந்து போயிடலாமான்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள தோணுது. அந்த அளவுக்கு பயமுறுத்திட்டான் நம்ம ஹீரோ அட்டாக் மூலமாக. அவன் என்ன பண்ணுறான்னா இல்லை இந்த சான்ஸ் நம்ம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால அந்த கடலோட ரேஞ்சுக்கு போகவே முடியாது, நம்ம என்ன பண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிங் வச்சுருக்காங்களே ஃபார்ம் பண்ணுறாங்களா ஒரு ரிங்கா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற மிருகங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள கோர்னு ஒன்று இருக்கும். அந்த கோரையே பார்த்தீங்கன்னா அவன் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறான். ஆமாம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படி ரிங்கை உடச்சி சேர்த்தானோ ஹேமர் கூட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் கோர் பவரே பார்த்தீங்கன்னா அவன் 6 பவரோட சேர்த்துக்கிறான். அது மூலம் பவர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. அந்த பவர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு அவன் வெளியே வர இப்போ கடவுள் மாதிரி இல்லை, கடவுளே ஆன மாதிரி பவர்ஃபுல்லான எனர்ஜி அவன் ரிலீஸ் பண்ணுறான். இதை பார்த்தோம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பயங்கரமான சர்ப்ரைஸ். அதை விட அவங்களுக்கு நம்ம ஹீரோ பார்க்கும்போது தான் பயங்கரமான சர்ப்ரைஸ், இன்னும் ஷாக்கிங்கும் கூட. ஏன்னா நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய டோர் ஓப்பன் ஆகுது, அதுக்குள்ள இருந்து வர எனர்ஜி ரொம்பவே ஈவலாக இருக்கு. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு, நடுக்கமும் கூட. நம்ம ஹீரோ என்ன பவர் ரிலீஸ் பண்ணுறான்னு தெரியுதா? ஆமாம், அவன் டெத் காட் டொமைன் ரிலீஸ் பண்ணுறான். அவன் டெத் காட் டொமைனை அவன் ஒரே டைம் தான் ரிலீஸ் பண்ண வைக்கும். போன சண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரிலீஸ் பண்ணா, எதுக்குன்னா வந்து பிபியோட பொண்ணோட கத்தியை உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணான். கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணான், ஃபுல் டொமைனை ரிலீஸே பண்ணல அவன். இப்போ ஃபுல் டொமைன் ரிலீஸ் பண்ணுறான். அந்த டொமைன் வர
அதுவும் நார்மல் எனர்ஜியா வரல, ஸ்ட்ரெயிட்டா டெத் கார்டே வெளியே வர மாதிரி. நம்ம ஹீரோ பயங்கரமான கோவத்தில் இருக்கும்போது ஒரு டைம் ரிலீஸ் ஆச்சு, அந்த டோர் ஓப்பன் ஆச்சு. இப்போ செகண்ட் டைம் அதே மாதிரி ஓப்பன் ஆகுது. அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க அந்த வேளால ஸ்டாப் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறான். ஆமா, பயங்கரமான கிளாஷ். அந்த கிளாஷ்ல மொத்த இடமும் நடுங்குது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பக்கத்தில் நிற்கிறாங்க சுற்றி, அதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஆமா, அந்த ஃபிளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு அடியும் ஸ்டாப்ல ட்ரை பண்ண முடியாம போய் கடைசியில் அடிச்சு அடியில அவன் கோர் பவரை யூஸ் பண்ணி மேலே போட்டு ஆர்மரு, அந்த ஆர்மர் கூட தூள் தூளா போய் உடஞ்சிடுச்சு. அது உடஞ்ச இடத்துல செகண்டே, அதாவது ஆர்மர் உடஞ்சது பற்றி மேட்ச் போடுறாங்க, அது உடஞ்ச இடத்துல செகண்டே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வச்சுதானே அந்த ஸ்பைடர் லெக், அந்த பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டான். இங்கே தெரியும் நம்ம ஹீரோ அந்த ஸ்பைடர் லெக்ல பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பவர் ஸ்டோர் பண்ணி வச்சதுனால அந்த பவர் மூலமா ஸ்ட்ரெயிட்டாக குத்திட்டான் இன்ஜெக்ஷன் மாதிரி. இப்போ குத்திருச்சு, அவர் பயங்கர டேமேஜ் எடுத்துட்டாரு. அந்த டேமேஜ் எடுத்து அது ரெக்கவர் ஆகிறானா இல்லையா, இந்த ரியாக்ஷன் கொடுக்குறான். நம்ம ஹீரோ எதுக்குமே டைமே கொடுக்காம போதி அட்டாக்கை யூஸ் பண்ணுறான். அந்த பிளட் போதி அட்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட த செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் அட்டாக்கு இந்த பெனட்ரேஷன். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பிபி போட்டு யூஸ் பண்ணா பார்த்தீங்களா, அந்த டியர், இந்த ஈட்டி, அந்த ஈட்டி பார்த்தீங்கன்னா என்ன டிஃபென்ஸ் போட்டுருந்தாலும் அந்த டிஃபென்ஸை பிரேக் பண்ணி அட்டாக் பண்ணிடும் கரெக்டாக. அதுக்கு அடுத்தது இதுதான் பார்த்தீங்கன்னா எந்த டிஃபென்ஸாக இருந்தாலும் அதை பிரேக் பண்ணி அட்டாக் பண்ணக்கூடியது தான் இந்த போதி, பிளட் போதி. ஓகேவா, இப்போ அந்த அட்டாக் தான் யூஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா அவன் என்னதான் ஷீல்டு பிரேக் பண்ணி இருந்தாலும் அவன் ஸ்கில் ரொம்ப டெம்பர். அது ரீசனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தேவை இப்போ பவர்ஃபுல் அட்டாக் மட்டும் இல்லை, பெனட்ரேஷன் பண்ணக்கூடிய அட்டாக்கு. அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண அது போய் என்ன பண்ணுச்சு தெரியுமா, 8 முக்கியமான பாயிண்ட்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. ஆமாம், ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போன உடனே 8 முக்கியமான பொருட்கள், அதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் பிரேக் பண்ணிச்சு. கை, கால் ஜாயிண்ட்டு, இதயத்தோட ஜாயிண்ட்டு, ஹார்ட்டோட ஜாயிண்ட்டு எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி மொத்தத்தையும் பிளாஸ்ட் பண்ணிடுச்சு ஒரே நேரத்தில். ஆனால் இதை யூஸ் பண்ணுறது நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுறது என்ன தெரியுமா, அவனோட சோல். ஆமாம், அவனோட சோலையே பார்த்தீங்கன்னா வெப்பனாக மாற்றி தான் அந்த அட்டாக் பண்ணியிருக்கான். அந்த ரீசனால் அது பட்டத்து செகண்டே கொஞ்சம் கூட ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே கடலுக்கு நடுவில் விழ அந்த கடல் அப்படியே சுழண்டுக்கிட்டு உள்ளே இழுத்துக்கிட்டு போகுது. ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹீட்னஸில் இருக்கான்ல, அந்த ஹீட்னஸில் ஆட்டோமேட்டிக்காக கடல் தாங்க முடியாமல் எபெட் ஆகுது. அந்த ரீசனால் சுழற்சியே உருவாகுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டயர்டில் சாய ஆரம்பிக்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அந்த உடனே குண்டனா ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி தெரியுமா, எப்படி இருக்குன்னு கேட்கல, டேய் இன்னும் டாக்டா யூஸ் பண்ண ஒரே இடத்துல காலி ஆகிட்டாங்க அப்படின்னு கேட்க, அது பேர் போதி பிளட்டா, அது என் சோல் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனு. அந்த வெப்பன் மூலமாக 8 பாயிண்ட்ஸை ஒரே இடத்த பிளாஸ்ட் பண்ண முடியும், அது யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணேன் அப்படின்ட்டு அவன் சொல்ல, இது கேட்டவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. எவ்வளோ பவர்ஃபுல் அட்டாக்கா அப்படின்னு யோசிக்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பின்னாடி கேட்குறாங்க, அதாவது உனக்கு பேக் சைடு என்ன வந்துடா, அது நான் கேட்க, அது ஒன்று இல்லடா என் டெஸ்க் டொமைன் தான், ஆனால் அந்த டைம் என்னவோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது, அது காரணம் எனக்கு தெரியல அப்படின்னு அவன் சொல்கிறான். அதாவது நம்ம ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஏன் ஓப்பன் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு டைம் முன்னாடியே ஓப்பன் பண்ணி சொன்ன பார்த்தீங்களா, அப்போ என்ன நடந்ததுன்னா நம்ம ஹீரோ கீழே அண்டர்வேர்ல்ட்ல இருந்திருப்பான். அந்த இடத்துல டெய்லி போட்டி நடந்துகிட்டு தான் இருக்கும், 10 வாட்டி கொண்டுட்டு தான் இருப்பாங்க. அங்கே நல்லவங்கன்னு சொல்றது யாருமே இல்லை, எப்போ எவன் கொள்ளுவான்னு தெரியாது, கரெக்டு தானே. அந்த ரீசனால நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பாவ பரிதாபமே அங்கே பார்க்கவே மாட்டான். அப்படியே எப்பவுமே பார்த்தீங்கன்னா எவனா சரி எல்லாருமே எதிரி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருப்பான். அந்த ரீசனால தான் பார்த்தீங்கன்னா அப்போ அங்கேருந்து வெளியே டைமில் தான் அந்த எக்ஸ்ட்ரீமான கோவத்தில் அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ செகண்ட் டைம் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. பட் இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான கோவம்லாம் இல்லை, ஆனால் அப்படி இருந்தும் அது ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம ஹீரோக்கு காரணம் தெரியல. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கீழே விழுந்த தண்ணிக்குள்ள அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி லீக் ஆக ஆரம்பிக்குது. ஆமாம், அவன் செத்துட்டான், ஆனால் எனர்ஜி லீக் ஆகும்ல, ஏன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் வருஷமான ஒரு மிருகமாச்சே, அது எனர்ஜி பேங்க் ரிலீஸ் ஆக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனோட ஸ்பைடர் லெக்கை பார்த்தீங்கன்னா சுற்றி நட்டு அது மூலமாக நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் சென்டராக உட்கார வச்சு அவன் நீங்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்க, உங்களால் முடிஞ்சுக்கு அப்சர்வ் பண்ணுங்க, முடியாத ட்ரை பண்ணாதீங்க, முடிஞ்சதுக்கு பண்ணுங்க, ஏன்னா ரொம்ப ட்ரை பண்ணீங்கன்னா அப்புறம் ஆபத்தை போய் முடிஞ்சுன்னா அப்புறம் ரிஸ்க் ஆகிடும் அப்படின்னு சொல்ல அவங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ண மிச்ச எனர்ஜி இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா கடலுக்குள்ளே அனுப்பலாம். அது மூலமாக கடல் சார்ந்த உயிரினம், கடலை சுற்றி வாழ்ந்துட்டு இருக்க மனுஷங்க எல்லாருக்குமே அந்த எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். அது மூலமாக அவங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும், இது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த எனர்ஜியுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போதும் இதான் முடியும் அப்படின்னு ஒருத்தரும் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்சர்வ் பண்ணி முடிச்சிட்டாங்க எனர்ஜியை. இப்போ ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா எப்போ நாங்கள் அப்சர்வ் பண்ணி முடிச்சிட்டோம், நீ போய் சீக்கிரமாக சோல்ட்ரிங் அப்சர்வ் பண்ணுன்றாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மிருகம் செத்து போச்சுன்னா சோல்ட்ரிங் கொஞ்சம் நேரத்தில் இருக்கும், ரொம்ப நேரத்தில் இருக்காது, அப்புறம் மறைஞ்சிடும். ஸோ சீக்கிரம் அப்சர்வ் பண்ணி
உனக்கு லக் அடிச்சா அதோட சோல் பண்ணி சேர்த்து அப்சர்வ் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கீழே குதிக்கிறான். உங்களுக்கு தெரியும் அது சுழற்சி மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ள குதிக்கிறான். குதிக்க அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஏதோ சரியில்லை அப்படின்னு படுது. ஆமா, கீழே பார்த்தீங்கன்னா சுழற்சி மட்டும் இல்லை, சுழற்சி கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வார்ம் ஹோல் வந்து ஃபார்ம் ஃபீல் பண்றான். என்னடா அது தெரியாம உள்ள போக அது பயங்கர ஸ்பீட்ல உள்ள இழுக்க ஆட்டோமேட்டிக்கா அங்க பார்த்தா செத்து போனான்ல. ஏன்னா செத்து போனாலும் தெரியுமே, அதாவது நார்மலான லெவலில் இருக்க மீனும் செத்து போச்சுன்னா அந்த ரிங்கு தான் டேமேஜ் பண்ணும். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் பீயிங்காக இருந்தால் அவங்களோட சோலே பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் சண்டை போடும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எங்கே பார்த்துருப்போம்னா வந்து அந்த ஷார்க் கொள்ளும் போது பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ அந்த வேலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உருவத்தை எடுத்து அப்படியே நம்ம ஹீரோவை மிளிங்கிடுது. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்குள்ளே அந்த மிருகத்தோட வயிற்றுக்குள்ளே போயிடுறான். உள்ள போன செகண்ட் என்ன ஆச்சுன்னா நம்ம ஹீரோ சம்பந்தமே இல்லாம பவர் இருக்கும் பாத்தீங்களா, இப்போ அதெல்லாம் அப்படி பண்ணி அதை ஐஸா மாத்திட்டான். முன்னாடி பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபார்மேஷன்ல வரும், அதுவும் பயங்கரமான கொலை வெறியில இருக்கிற மாதிரி ரெட் கலர்ல வரும். கரெக்ட் தானே? அது ரிலீஸ் ஆகுது. நம்ம ஹீரோக்கு புரியல, நம்ம ரிலீஸே பண்ணலையடா, இதை எது ரிலீஸ் ஆகுது அப்படின்னு புரியாம இருக்க அப்பதான் பார்த்தா அந்த மீன் முழுசா ஒன்றும் முழுங்கே முடிக்கல. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் வாய் பக்கத்தியா நிற்கிறான், ஒன்றும் முழுங்கே முடிக்கல போல. அதுக்குள்ள டெத் கட் பவர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது என்ன பண்ணுதுன்னா பயங்கர ஸ்பீட்ல நம்ம ஹீரோவோட உடம்பு சுத்தி ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. எல்லா சோல் பொண்ணுக்குள்ளேயும் லிங்க் ஆக ஆரம்பிக்குது. பயங்கர ஸ்பீட்ல லிங்க் ஆக ஒருவேளை நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆனா அதை பார்க்கும் போது ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி தெரியல. நம்ம ஹீரோட உடம்பையே கண்ட்ரோல் பண்ண வந்த மாதிரி இருக்கு. சுத்திக்கிட்டு வர ஃபைனலா ஹெட் கிட்ட வரும்போது அந்த இடத்துல இருந்த விஸ்டம் போனு 10வதுக்கு சீகோட பவர் ரெண்டுமே கிளாஷ் ஆக அப்பதான் நமக்கு காட்டுறாங்க என்ன விஷயம். உண்மையாவே நினைச்ச மாதிரியே டெத் கார்டு டொமைன் வந்து இப்ப ஹெல்ப் பண்றதுக்கு வரல, நம்ம ஹீரோட உடம்ப ஆட்டைய போலதான் வந்திருக்குன்னுட்டு அதை வந்து சீகார்ட் பவர் ஸ்டாப் பண்ணிடுச்சு. இப்ப ரெண்டு பவரும் கிளாஷ் ஆயிட்டு இருக்கு. என்னதான் கிளாஷ் ஆனாலும் முழுசா ஒரு பவரை ஸ்டாப் பண்ண முடியல சீகார்ட் டொமைன் மூலமா. நம்ம ஹீரோ உடம்பு பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீகார்ட் டொமைனா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெத் கார்டு டொமைனா, ரெண்டு பக்கம் பிரிஞ்சு கிளாஷ் ஆகிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு இருந்த சோல் போன் பார்த்தீங்கன்னா இப்படிங்க அப்படிங்கிற குழப்பத்துல அது வந்து சம்மந்தமே இல்லாம வந்து ஹீரோ ஒட்டிக்கிச்சு. நம்ம ஹீரோக்கா அரை கடவுளை நானே இங்க ரெண்டு பக்கம் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இது வேற அட்டாச் ஆயிடுச்சுடா அப்படின்னு குழப்பத்துல இருக்க. இது சண்டைங்க தீர்ற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோ என்ன பண்றான், இப்படியே விட்டா டெத் டொமேட் பண்ணிடும், அப்புறம் நமக்கு தான் ரிஸ்க்னு சொல்லிட்டு அவனோட சீகோட ட்ரையாண்ட் இருந்தல ட்ரையாண்ட் எடுத்து வந்து ஸ்ட்ரெயிட்டா அவனோட லெஃப்ட் சைடு ஹேண்ட்ல பார்த்தீங்கன்னா கையில் சுற்றி வச்சிருப்பான். அது வந்து லீக் ஆகிருக்கும் பவர். அதை அட்டாக் பண்ணுறான். அதை அட்டாக் பண்ணுறது மூலமாக டேமேஜ் எடுக்கிறது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெத் கார்டு டொமைன் பவர் குறைய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைய நல்லபடியாக பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டா நம்ம ஹீரோ நார்மல் நிலைமைக்கு வந்துட்டான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே வர நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி சொல்கிறது ஒன்றும் புரியல. ஏன்னா அந்த வெளியே வரும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதாவது சீக்கோட பக்கம் இருந்தால் பரவாயில்ல, இல்லை செத்து போன மிருகத்தோட பவர் இருந்தால் பரவாயில்ல, சமத்துமேலாம் கூட பயங்கரமான கொலவெறியை சேர்ந்துக்கிட்டு வெளியே வருது இல்லையா, அவங்களுக்கு புரியல. வெளியே வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ரிங் ஃபார்ம் பண்ணிட்டான். அந்த ரிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோல்டன் கலர் ரிங் தான், கிட்டத்தட்ட டிவைன் ரிங் சொல்லுவோம்ல அதுதான். ஏன்னா அது வந்து 1,00,000 அந்த நிமிஷம் முடிங்கல்ல, அது ஒரு ரிங் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் பிபியோட பொண்ணுகிட்ட இருந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா டிவைன் நேச்சர் தான், அதாவது வந்து கடவுளோடது ரிங்கில் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் டிவைன் நேச்சர் ரிலீஸ் ஆச்சான். ஆனால் இப்போ இந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கொலவெறி இருக்கிறது மிருகம் தானே, அந்த ரீசனால பார்த்தீங்கன்னா கொலவெறி அது காட்டுது அந்த ரிங்ல இருந்து அந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா, சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை முடிச்சிட்டான். அந்த ரீசனாக பார்த்தீங்கன்னா அவன் லெவல் 99க்கு வந்துட்டான். அதே மாதிரி சீகார்டோட ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது இந்த அஃபினிட்டி பார்த்தீங்கன்னா 99% வந்துருச்சு. இதை பார்த்த உடனே ஆஸ்கர் நேகரன்னா 99ஆ எப்பட்றா நீ இப்போ டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஒன்று ஒரு டெஸ்ட் தான் பேலன்ஸ் இருக்கு, நீ 99 இருக்கக்கூடாதுடா 100 இருக்கணுமே இப்போ அப்படின்னு கேட்க, ஆமாம் 100 இருந்திருக்கணும், ஆனால் நான் ஒரு தப்பு பண்ணிட்டோம்ல. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கடைசியாக சண்டை போடும் போது இப்போ ஹீரோ காப்பாற்றுறதுக்காக அந்த ட்ரையாண்ட்ல இருந்த அந்த ஹார்ட் வந்து உடஞ்சி போச்சுல்ல, அவர் காப்பாற்றும் போது அவர் இடைச்சி யூஸ் பண்ணிட்டார்ல, அந்த ரீசனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் பீஸை முடிக்க முடியல, 100 பீஸை முடிக்க முடியல. ஸோ 19% தான் அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருக்கு. சரி வேற வழி கிடையாது, வேற ஒன்றும் பண்ணி பெருசாக பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஸ்டேட்டாக பார்த்தீங்கன்னா சீக்கோட பிரதிநிதிக்கிறாங்களே அவங்க கிட்ட கேட்கலாம் முடிவு எடுக்கிறாங்க. அதுக்குள்ள இவங்க கூட்டத்தை பற்றி அந்த பொண்ணு கைடு அவன் என்ன பண்ணுறான்னா செத்து போச்சு அந்த வேல், அந்த வேலோட பிரெயின் 10வதுக்கு கோர், இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு இருந்து கிடச்சிது, இதை நீங்கள் வச்சுக்கிங்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கொடுக்குறா. நம்ம ஹீரோக்கு தெரியாது அவன் அந்த கோர் பவரை யூஸ் பண்ணி தான் அவனோட பவர் இன்க்ரீஸ் பண்ணா, ஷீல்டு பவர் இன்க்ரீஸ் பண்ணான்னுட்டு. சரி இப்போதைக்கு எதாவது இருக்கட்டும் அப்படின்ட்டு ரெண்டுத்தையுமே வாங்கி அவன் வச்சுக்கிறான். வச்சுக்கிட்டு 2 பேரும் கிளம்பி போறாங்க. சாரி எல்லாருமே கிளம்பி போறாங்க. அங்க இருக்கிற அந்த பில்லர் மாஸ்டரோட ஒருத்தரோட மூஞ்சி சரியே இல்லை. எல்லாரும் வரவேற்கிறாங்க.
ஆனால் அப்படி சொல்கிறது ஒரு மாதிரி சோகமாக இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு புரியல என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கா, ஏன் அப்படி இருக்கீங்கன்னு கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கும், நீங்கள் அந்த காம்படிஷனை முடிச்சதால அக்சஸ் எடுக்க போகிறதால அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது கூட கூட்டு போகிறது ஒரு பொண்ணு வருவாள், அவளும் வந்து கூட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சுகமாற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோக்கும் ஏதோ சரியில்லைன்னு படுது, ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ சரியில்லை அப்படின்னு படுது. உள்ளே போனவங்களுக்கு பயங்கர மனஷாக்கு. ஏன்னா அங்கே அந்த போப்பு இருப்பாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா வயசான தோட்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்க, அவங்க அதை பற்றி சொல்லலை, அவங்க வந்து அவங்கள மன கஷ்டத்தை சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோட தாத்தா இறந்துட்டாருன்னுட்டு. ஆமாம், அவர் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டெத் கார்டு டொமைனில் மாட்டிக்கிட்டு இருப்பாரு. அதாவது டெத் கார்டோட அந்த அடுத்த கார்டாக ட்ரை பண்ணியிருப்பாரு, பட் அவர் முடிஞ்சிருக்காது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ண வரும்போது ஸ்டாப் பண்ணி அது மூலமாக ரிலீஸ் பண்ணி சரியாயிருப்பார். சரியானதால் அவரோட காதலியை பக்கம் வந்திருப்பார், டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருப்பார். டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்தவர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாராம். ஆமாம், அவர் வந்து அந்த சீகா டொமைனே இந்த ரீசனால ஒரு பாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்கு. அந்த ஈவில் பவர் மூலம் டேமேஜ் பயங்கரமாக எடுத்துருக்கு. அதுவும் அந்த பவர் அவர் ஸ்டாப் பண்ணுற பற்றியில் வெளியே வந்த உடனே ஸ்டாப் பண்ண ரீசன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர் அவர் உடம்புட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா அவரோட உடம்பு தாங்க முடியல. அந்த ரீசனாக பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டாரு அப்படின்னு விஷயத்த சொல்ல நம்ம ஹீரோக்கு பயங்கரமான சுகம். அதை விட அவங்களுக்கு இன்னும் பயங்கரமான சுகம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருக்குது. ஏன்னா அதாவது அவர் சாகும் போது எப்படியோ பார்த்துட்டோம்ல ஃபைனலாக, அவங்களுக்கு ஆசை தானே ஃபைனலாக ஒரு டைமே பார்க்கணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு ஆசை. அவர் கூட 3 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருச்சு. எப்படியோ ஃபைனலாக பார்த்துட்டோம் அவரை அப்படின்றது சந்தோஷம் அவங்களுக்கு. அவர் இறக்கும் போது அவங்க சோகமாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவருக்கு என்ன தெரியுமா, நான் இறந்துட்டேன் இருந்தாலும் நான் பார்த்துட்டேன், நீ சந்தோஷம் போதும், நீ தயவுசெய்து எப்படியாவது என்னை மறந்துட்டு உன் லைஃப் கண்டினியூ பண்ணு, நீ ஏன் நினச்சிக்கிட்டு இருக்காத அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஏன்னா சொல்கிறது கூட முடியல, ஏன்னா அவர் இறந்துட்டார். அதுக்குள்ளே அவரு சரி அவன் வாழ்ந்துருவ வாழ்க்கையை பார்த்துப்போம் அப்படின்ட்டு அவர் வந்து கிளம்பி போகிறாரு. அவருக்கு என்னன்னா இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா போப்ப இருக்காங்க, அதெல்லாம் அந்த சீக்கிரம் சாக மாட்டாங்க, ஸோ ரொம்ப நாளைக்கு இருப்பாங்க. ஸோ இவர் நம்மளை சரி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்றது ஒரு திருப்தியாக இருந்தாலும் அவன் மறந்துடுவான்ற ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்குது. ஆனால் அவர் இறக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த சோகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வயசு கூட ஆரம்பிக்குது. ஆமாம், அவங்களோட வயசு கூட கடமையில் பார்க்க முடியுது. என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் தாத்தா போகிறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துட்டு போனார் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெத் கார்டு இருக்காங்கல்ல, அவங்களோட கத்தி இருக்குல்ல, அந்த கத்தியை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த கத்தியை எனர்ஜி ரிலீஸ் பண்ண இது உங்களுக்கான கிஃப்ட்டு அப்படின்றாங்க. அதாவது இது மூலமாக அந்த கத்தி மூலமாக நீ அந்த டெத் கார்டோட பிரதிநிதியாக மாறலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கண்ட்ரோல் மீறி தானாக எடுக்க போகுது. உங்களுக்கு தெரியும் நம்ம ஹீரோவோட லெஃப்ட் ஹேண்டு தான் சுற்றி வச்சுருந்தான், அதுதான் பார்த்தீங்கன்னா டெத் கார்டு டொமினை ரிலீஸ் பண்ணி அது மூலமாக ஹீரோ போட்டு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிச்சுல. இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்த டெத் கார்டோட கத்தியை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், அதையும் மீறி எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே பயங்கரமான கிளாஷ் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவா வேண்டாம் எடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் வந்துட்டோம் சீகார்ட் டெஸ்ட்டுக்கு, ஃபைனல் டெஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ போய் இதை எடுத்தோம் அப்படின்னா இது என்னதான் எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கும் அப்படின்னாலும் இது எத்தனை லெவலில் எப்போ முடியும் எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ இப்போ தெரியாமல் இல்லை கை வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவன் வேணும் கை வைக்கல, அவன் கை தானாக இழுத்துட்டு போகுது. அதையும் ஸ்டாப் பண்ணி அவனுக்குள்ளேயே அவன் சொல்லிக்கிறான், வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம், இப்போதைக்கு நம்ம சீக்ரெட் பவரை யூஸ் பண்ணி நம்ம காப்பாற்ற முதல்ல காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்கிறான். அதை பார்த்த உடனே அவங்களுக்காக சரி ஓகேப்பா இந்த சீல் பண்ணிடுற இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீல் பண்ணிடுறாங்க. சீல் பண்ணிவிட்டு நீ எப்போ தோணுதோ அந்த சீலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பவரே உங்ககிட்டே கொடுத்துட்றேன், நீ எப்போ வேணுமோ சீல் ரிலீஸ் பண்ணி நீ டெஸ்ட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோ கையில் இருக்க அந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் இல்லைல்ல, அதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கு. ஏன்னா அந்த ஹார்ட் தான் பார்த்தீங்கன்னா கைடு மாதிரி ஃபைனல் டெஸ்ட்டுக்கு, அது இல்லைன்னும் போது அவங்களுக்கு ஒரு ஷாக்னஸ்ஸு. அவங்க சொல்கிறாங்க, அதாவது நார்மலாகவே ஃபைனல்ஸ் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதில் நீ இது ஷீல்டு இல்லாமல் போனனா இந்த ஹார்ட் இல்லாமல் போனேன்னா அது இன்னும் பயங்கரமான கஷ்டமாயிடும், ரொம்ப டேஞ்சராகவும் ஆகிடும், நீ இதுக்கு தயாராக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் தள்ளி போட விரும்பலை, என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதை நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி அப்போ நான் அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களில் அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சுற்றி நிற்க வச்சுட்டு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, புரியல எனக்கு, அதாவது ரொம்ப கஷ்டமான விஷயம் சொல்லிட்டாங்க, அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணோம், அவங்க ஹெல்ப் பண்ணுறது மூலமாக நம்ம ஹீரோக்கு கஷ்டம் குறையலாம், ஆனால் அந்த டேமேஜ் அவங்களுக்கும் சேர்ந்து வருமே,
ஏன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு புரியாம பார்த்துக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீல்டு ஃபார்மேஷன் உருவாக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சீகார்டுக்கு கைண்ட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாத்துக்கு மேலே கைண்ட்னஸ் காட்டினாரு. அதை நீ காட்டுவியா? காட்டுவேன். அவருக்கு இந்த கடல் வாழ் உயிரினங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை பத்திரமா பார்த்துக்கணும். பார்த்துப்பியா? பார்த்துக்கணும். பார்த்துப்பேன். சரி, மக்கள் எல்லாரையும் பார்த்துக்கணும். பார்த்துப்பியா? பார்த்துப்பேன். அவரோட பவரை ஜஸ்டிஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தப்பான இடத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. உன் சுயநலத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே. ரத்தியம் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அடுத்து சொல்கிறாங்க அவங்க, நீ இப்போ இந்த பயப்படாமல் இந்த டெஸ்ட்டை எடு. இந்த டெஸ்ட்டை எடுத்துட்டு வர வரைக்கும் உன்னோட ஃபேமிலி, உன்னோட கிளானு, உன்னோட கிங்டத்துக்கு எதுவும் ஆகாத பிரச்சனை. உன்னோட ஒரே ஒரு எனிமி யாருன்னா அந்த கடலோட பவர் கொண்டிருக்கா பத்தியா பிபியோட பொண்ணு, அவன் மட்டும்தான் இப்போதைக்கு அப்படின்றாங்க. ஏன் ஃப்ளேமன் இருக்கானே அப்படின்னு பார்த்தா ஃப்ளேமன் இப்போ இல்லைன்றாங்க. அதாவது ஃப்ளேமன் இறந்துட்டாருன்றாங்க. எப்படி அவ்வளோ பவர்ஃபுல் பீயிங் இறந்தாருன்னு புரியாமல் கன்ஃபியூஸில் இருக்கு. அவங்க சொல்கிறாங்க, அதாவது பிவியோட டெஸ்ட்டை பார்த்தீங்களா, ஃபைனல் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டை எடுக்கணும் அப்படின்னா அந்த கடவுளோட பிரதிநிதிக்காக யார் இருக்காங்களோ அவங்க அந்த ஃபார்மேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். அந்த ரீசனால் பிபியோட பொண்ணு கடவுளை ஆகிறதுக்காக எடுத்த டெஸ்ட்டுக்காக அவரு ஒரு உயிரை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்ல, இது ஷாகுக்கு மேலே அவங்களுக்கு பயங்கரமான சேட்னஸ் உருவாகுது. உடனே அவளை பார்க்குறாங்க. அவளை பார்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ண எல்லாருமே அவள் ஸ்டாப் பண்ணிடுறா. கண்ட்ரோல் பண்ணி அவங்க மூவ்மெண்ட் பண்ண முடியாமல் தடுத்துடுறா. ஏன்னா இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் டெஸ்ட்டுக்கு எந்த இடத்துக்கு கார்டியன் யார்? அவள் தான். ஸோ அவங்க இறக்க போகிறாங்க, உயிரை விட போகிறாங்கன்னு தெரியறதால அவங்க ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ தான் புரிய வருது நம்ம ஹீரோ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை சர்க்கிளுக்கு வச்சாங்கன்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் யாருமே மூவ் பண்ண முடியல, நம்ம ஹீரோ மூவ் பண்ண முடியல, எல்லாரையும் கட்டி போட்டாங்க. கட்டி போட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. நான் கூட வந்து ஒரு டைம், அதாவது நம்ம ஹீரோ டெஸ்ட்டுக்கு வந்தால் பார்த்தீங்களா, அப்போ வந்து அதில் ஒரு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கூட சேர்ந்து டெஸ்ட்டு வந்திருக்கும். அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரே ட்ரை பண்ணுவான். பட் இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க, பவர்லாம் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவை டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண விடாமல் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட தாத்தாவோட உருவம் அவங்க கண்ணு முன்னே வந்ததுனால அவங்க பார்த்தீங்கன்னா சரி போனா போட்டோம் அப்படின்னு விட்டு கொடுத்துருவாங்க. அந்த டைமு ஓகே ஜெயிக்க வச்சுருவாங்க. ஏன்னா அவங்களோட ஆசை என்ன, நம்ம ஹீரோவோட தாத்தாவை பார்க்கணுன்றது தான். அந்த ஆசை இப்போ நிறைவேறிடுச்சுல்ல, அதாவது அவர் இறந்தும் போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு வாழ்றதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா, எங்கள் ஆசை இருந்தது அவர் பார்க்கணுன்ட்டு பார்த்துட்டேன். அவரே இல்லை அவ்வளோத்தில் நான் வாழ்ந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அதனால் இப்போ இறக்குறத பற்றி நான் கவலைப்படலை. ஸோ இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதை மட்டும் கவனம் செலுத்துன்றாங்க. இதால தான் பார்த்தீங்கன்னா வெளியே எல்லாருமே சோகத்தில் இருந்திருக்காங்க. இவங்க இறக்க போகிறவங்க தெரிஞ்சிருக்கு, அதனால தான் சோகத்தில் இருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு இங்கே எல்லாருமே பயங்கர சோகத்தில் இருக்க. அவங்க நீ கவலைப்படாத, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் சந்தோஷமாக இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன், என்னோட காதலனையும் பார்த்துட்டேன், எனக்கு அதுவே போதும், நீ டெஸ்ட்டை முடிக்கிற வழியை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை ஆரம்பிக்க, அங்கே ட்ரம்ஸு மியூசிக் எல்லாம் முழங்க ஆரம்பிக்க, சந்தோஷமா அடுத்த கடவுள் வரப்போறாருன்றதை விட பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் நமக்கு பாதுகாவலனா இருந்தவங்க இறக்க போறாங்கன்றது அவங்க சோகம் கிளியரா தெரியுது. எல்லார் கண்ணிலிருந்தும் கண்ணீர் வடிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மியூசிக்கும் அந்த சீனும் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு இருக்கு. கண்டிப்பா அந்த சீனை ஆட் பண்ணவே முடியாது. ஏன்னா சின்ன சின்ன சீன் போட்டாலே தூக்கிறாங்க வீடியோ. அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா கீழே தெரியாத அளவு தான் இருக்கும். சும்மா பேருக்கு ஏதோ தெரியும் அவ்வளோதான். மற்றபடி மொத்தமாக எஃபெக்டை போட்டு தான் மறைச்சாகணும், இறங்கிட்டு தூக்கிடுவான் வீடியோவை, வேறு வழி கிடையாது. ஸோ நீங்கள் இந்த எபிசோட பார்க்கணுன்னா சீசன் 2ல் 2:30 அப்படி இல்லை சீசனாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரில் 1, 2, 3 அப்படியே ஆரம்பிக்குது அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா 257 இந்த எபிசோடு. அந்த எபிசோடில் போய் பாருங்கள். அந்த அளவுக்கு அந்த மியூசிக்கும் பார்க்குறதுக்கும் அந்த அளவுக்கு எபிசோடு இருக்குதுன்னா அவங்க ஸோ கிளியராக வந்து வார்த்தை சொல்ல முடியல. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது பாருங்களேன். ஹீரோ பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டான். அங்கே பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள ஒரு சாம்ராஜ்யமே, ஒரு பெரிய பேலஸே இருக்குது, அதுக்குள்ளே போகிறான். அதாவது இப்போ நம்ம பிஏ பர்சன் டெஸ்ட்டுக்கு போது பார்த்தீங்கன்னா வானத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோல்டால் ஆன சர்க்கிள் ஆன ஸ்கேல், அதாவது நம்ம சன் ஸ்கேல்னு சொல்லுவோம், அந்த ஸ்கேல் உருவாக்கப்பட்ட பேலஸில் தான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுத்திருப்பா. இது பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு பேலஸில் டெஸ்ட் நம்ம ஹீரோ, ஏன்னா இது சீ கார்டு தானே, அங்கே வரான். அங்கே வந்து அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உட்காந்துட்டு நம்ம ஹீரோ வந்து நிற்க, அவர் பார்த்தீங்கன்னா என்னடா வந்திருக்க, மரியாதை செலுத்த மாட்டேன் அப்படின்னு கேட்க, நான் வந்து உங்கள் அடிமை இல்லையே, நான் உங்களுக்கு அப்புறம் உங்கள் பொசிஷனை எடுத்துக்க தான் வந்திருக்கேன், அடுத்த கடவுளாக தான் வந்திருக்கேன், ஸோ நான் உங்களுக்கு அடிமை இல்லை, நான் ஏன் மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்ல அவருக்கு புரிஞ்சிடுச்சு. என்னப்பா கோவப்படுறியா, என்னோட ஃப்ளேம், அதாவது என்னோட போப்பை நான் கொண்டுட்டேன் டெஸ்ட்டுக்காகன்னு சொல்லிட்டு கோவப்படுறியா, நான் அப்படிலாம் தப்புலாம் பண்ணலை, அது வேற சூழ்நிலை விஷயம், அது நடந்துச்சு. இருந்தாலும்
அவ ஹாப்பியாக தான் இருக்கா அப்படின்னு காட்டுறாங்க. என்ன விஷயம்னா, நம்ம ஹீரோ செத்து போனது பார்த்தீங்களா, அவரோட சோலும் இவங்க இறந்தாங்கல்ல, இவங்களோட சோலையும் ஒன்றா பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அடுத்த லைஃபுக்கு நான் அமைச்சு வச்சுருக்கேன், அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு காட்ட. அதுக்கப்புறம் தான் ஹீரோ காமாகி அவர்கிட்ட வந்து மரியாதை செலுத்துகிறான். டெஸ்ட்டும் ஆரம்பிக்குது. அந்த டெஸ்ட் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பசு மாதிரி ஆரம்பிக்குது. அந்த பசுக்குள்ள தான் இப்போ நம்ம ஹீரோ போகிறான். ஒரு டெஸ்ட்டும் ஆரம்பிக்கும். இது வந்து சிங்கிள் லேயர் கிடையாது, மல்டி லேயர் டெஸ்ட் ஆரம்பிக்குது. உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா நீட்டாக பார்த்தீங்கன்னா கற்கள் இருக்குது, அது மூவ் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கான். ஆனால் ஓடும் போதே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் சைடில் இருக்கிற ஆர்மில் இருக்கிற அவனோட சோல் போன் பிரிய ஆரம்பிக்குது. அது அப்படியே பிரிய ஆரம்பிக்க நம்ம ஹீரோ வலி தாங்க முடியல. அந்த வழியிலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மூவ் ஆகிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு புரியல, எனக்கு எதுனே புரியல, பயங்கரமான வலி. அது அப்படியே பிச்சுக்க ட்ரை பண்ண அது பிக்க நம்ம ஹீரோவால் உயிர் போகிற அளவுக்கு வலிக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் உடம்புல சோல் ஒட்டிடுச்சு அப்படின்னா அதை பிரிக்கணும் அப்படின்னா அந்த உறுப்பையே வெட்டி எடுத்தாலும். அந்த ரீசனால தான் நம்ம ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு காலில் இருக்க சோல் போனை கொடுக்கறதுக்காக அவர் காலையே வெட்டியிருப்பாரு. அதாவது நம்ம ஹீரோட அப்பாவோட காலில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட சோல் போன் இருக்கும், ஹீரோ அம்மாவோட சோல் போனு அதை கொடுக்கறதுக்கு அவர் காலையே வெட்டியிருப்பாரு. ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஈஸியான வழி. அதாவது ஒரு உறுப்பை வெட்டிட்டு தான் ஈஸியான வழி பிரிக்கிறத விட. ஆனால் அந்த வழியை நம்ம ஹீரோ சுமந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பிரிச்சிடுச்சுல, என்ன பண்ண போதுன்னு புரியாமல் கன்ஃபியூஸ்ல இருக்க. ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெரிய உருவம் தோணுது, செயினில் கட்டப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த சோல் பொண்ணு இருந்து பார்த்தீங்களா அந்த பெரிய அந்த ஆக்ஸ் தலை கொண்ட பாம்பு அதுதான் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா செயினில் கட்டப்பட்டிருக்கு. அது மேலே பயங்கர பவர்ஃபுல்லான இடிகள் விழுந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு இது புரியாமல் கன்ஃபியூஷனில் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான். ஏன்னா அந்த இடி தொடர்ந்து விழுந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக அது இறந்துரும் அப்படின்னு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் நம்ம கடவுள் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண விட மாட்டாரு, தடுக்கிறாரு அவனை, நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோக்கா புரியல. நம்ம ஹீரோ கத்துறான், யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, அது எந்த பாவமும் பண்ணாதுங்கய்யா, என்னோட காதலியை காப்பாற்றுறதுக்காக அதை உயிரை விட்டுதுங்க, அது எந்த பாவமும் பண்ணாது, அதுங்களை இப்படி கொடுமை பார்த்தா விஷயத்தை விட்டுரு, என் சோல் போன விட்டுரு, அவங்கள விட்டு. அதாவது இந்த டெஸ்ட் நான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக என் சோல் போனை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படிப்பட்ட டெஸ்ட் எனக்கு தேவையில்லை, எனக்கு கடலோகம் ஆக தேவையில்லை, தயவு செய்து விட்டுரு, அதை கொடுமைப்படுத்தாது அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்க. ஆனால் அந்த கடல் பற்றி விடுற மாதிரியே தெரில. அது எனர்ஜி பிடிச்சி எடுத்துக்கிட்டே இருக்குது, தாக்கல் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோக்கும் ஒன்றுமே புரியல. கண்டிப்பாக அது வழி இருக்கும், சொல்யூஷன் இருக்கும், நம்ம ஸ்டாப் பண்ண முடியல, சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு யோசிக்க நம்ம ஹீரோ காமாகறான். ஆமாம், அவன் காமாக அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த டோட்டலாக மாற ஆரம்பிக்குது. அந்த சோல் போன் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த லெவலுக்கு ரீச் ஆகுது. கரெக்டு, அது பார்த்தீங்கன்னா லெவல் இன்க்ரீஸ் ஆகி காட் டியருக்கு மாறுது. இந்த டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. அப்போதான் நம்ம ஹீரோக்கு புரியுது என்ன விஷயம், இவர் நம்ம கஷ்டமான நேரத்தில் கூட காமா இருக்கணும் அப்படின்ட்டு டெஸ்ட் வச்சிருக்காரு புரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோக்கு. சரி ஓகே. ஆனால் இந்த டெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லேயர் தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, அடுத்த லேயருக்குன்றாங்க. அடுத்த லேயர் என்னவா இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறதுக்குள்ள டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ரைட் லெக்ல இருக்கிற அந்த சோல் போன் பிரிய ஆரம்பிக்குது. அதுவும் வேற எந்த போனும் இல்லை, ஒரு முக்கியமான போன் தான், நம்ம ஹீரோவோட அம்மாவோட சோல் போன் தான். அது பிரிய ஆரம்பிக்க இப்போ நம்ம ஹீரோக்கு பயங்கரமான வலி இருந்தாலும் அவனுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு வலிக்கும்ட்டு. அந்த வலியை அவன் பொறுத்துக்கிறான். ஏன்னா வெறும் வலியை பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பாக டெஸ்ட்டை முடிக்க முடியாதுன்னு வலியை பொறுத்துக்கிறான். சோல் போன் பிரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த டெஸ்ட் ஆரம்பிக்குது. இது பெயினை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்தா பார்த்தீங்களா அதை காட்டுறாங்க. ஹீரோவோட மார்ஷல் சோல் பார்த்தீங்கன்னா ப்ளூஸ்ல பிளான்ட்டு தெரிஞ்சுக்கும்ல, அது தெரிஞ்ச உடனே எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, சுற்றி இல்லாமல் எல்லாருமே அது வேஸ்ட்டுன்னு இருப்பாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ அப்பா சொல்லும் போது அந்த பவராக இருந்தா இல்லை வேற எந்த போகிறான் தானே, பவர்ஃபுல் போகிறாங்க கூட இருந்தா எல்லாம் வேஸ்ட்டானு இருப்பார். ஏன்னா அவருக்கு என்னன்னா இருக்கிறதே த மோஸ்ட் பவர்ஃபுல் சொல்லப்பட்ட கிளான் தான் அவரோடது சுற்றி. ஆனால் அதை வச்சுக்கிட்டே நம்ம ஹீரோட அம்மாவை காப்பாற்ற முடியல அவரால். அதால் அவர் சொல்லியிருப்பார் அந்த வார்த்தையை. பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டீப்பாக எடுத்திருப்பான். சரி மற்றவங்க சப்போர்ட் பண்ணலைனால நம்ம அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுவார், அவரும் சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பான்ல. இந்த சீனை நம்ம ஹீரோ பார்க்குறான். நம்ம ஹீரோ வந்து மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். ஏன்னா அவனுக்கு இப்போ ஃப்ளாஷ் ஆகுது. இந்த இப்போ பார்க்கலாம் பார்த்தீங்களா, இது மட்டும் இல்லை, சேம் டைம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டும் ஞாபகம் வருது. அதாவது இந்த ஹீரோ போன ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா டேங்க் லேண்டை ஜாயின் பண்ணியிருப்பான்ல, அவனுக்கு அப்பா அம்மா சொன்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த கிளானில் தான் படிக்க ட்ரை பண்ணுவான். பட் அங்கே இருக்க பெரிய பெரிய ஆளுலாம் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் சீனியர்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பயங்கரமாக கிண்டல் பண்ணுறது, அடிக்கிறது, உதைக்கிறது எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. யாருமே நம்ப மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரீசனால தானே அவன் ஃபார்பிடன் லைப்ரரிக்குள்ளே உள்ளே பூந்து திருடி புக்கை படித்து வெப்பனை மேக் பண்ணி அதுக்காக அவனை கொள்ள ட்ரை பண்ணி அதால் அவன் மலை மேலேருந்து குதிச்சு அதுக்கப்புறம் வெப்பனை கிரியேட் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை காப்பாற்ற ட்ரை பண்ண கடைசி எல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கோம்ல. அதுதான் அதுவும்
இப்போ தெரியும்ல, அவன் அப்பயும் கஷ்டப்பட்டான், இந்த லைஃப் கஷ்டப்பட்டான். ஸோ அந்த குழந்தை கஷ்டப்படுறத அவன் பார்க்குறான், அவன் சொல்ல ட்ரை பண்ணுறான். டேய் நீ கவலைப்படாத, அப்பா உன்னை வெறுக்கலை, உனக்கு ஒரு அம்மா இருக்கா, அவங்கள காப்பாற்ற முடியாம போனதால தான் அவர் அந்த சோகத்தில் இருக்காருன்னு தெரிவிக்க ட்ரை பண்ணுறான். அப்போ அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு, அங்கே தண்ணியில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன் அம்மாவோட உருவம் தெரியுது. பட் அது அம்மா தான்ன்றது அவனுக்கு தெரியாது. இல்லை, அவனை புரிய வைக்கணும், உணர்ச்சி புரிய வைக்கணுன்றதுக்காக ப்ளூ ஸ்லோன் பேன் மூலமாக சுற்றி பெருசாக வளர்த்து ஒரு கொடை மாதிரி ஃபார்ம் பண்ணி, அது சேர் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவனை அரவணைச்சி அந்த மலையில் அவனை பாதுகாக்கிறது மூலமாக அவனை அறியாமல் அந்த குழந்தை பிறந்திருக்க அவனுக்கு அறியாமல் தாய் பாசத்தை ஊட்டுறான். அது மூலமாக அவன் பெயின் குறையுது. செகண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பெயின்ஃபுல்லான தாட்டை நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணுற எமோஷனை அப்படின்றது தான் செகண்ட் எமோஷனை முடிச்சுட்டான். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டியருக்கு மாறிடுச்சு. அடுத்த ஒன்று தான் எதிர்பார்க்காத ஒன்று, அவனோட பேக் போன். அதாவது இப்போ கன்சிடர் பண்ணாம பார்த்தீங்களா, அந்த வேல் பையன் அவனோட போன் தான். அது பிரிய அது வலி அதிகமாக இருந்தாலும் அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டான். ஏன்னா இப்போ தான் அட்டாச் ஆயிருக்கு. ஒன்று பின்னாடி பத்தாவது இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் தான், முது தான். அவன் தாங்க முடியுது, அந்த எலும்பு பிரேக் கை உடையுது, தாங்க முடியுது. இந்த இடம் முழுசாக பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் தண்ணி ரொம்ப வலி ஆரம்பிக்க அங்கே பார்த்தீங்கன்னா குரல் கேட்க ஆரம்பிக்குது. செத்து போனா பார்த்தீங்களா அந்த வேல் பையன், அவனோட குரல் தான் கேட்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஹீரோன்னு நினச்சிட்டு இருக்கானா, இது உண்மையாகவே அவனா இல்லை ஹீரோ, அதாவது நம்ம சீக்கிரம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்ற புரியாமல் குழப்பத்தில் இருக்கான். சரி எதா இருந்தாலும் சரி நம்ம ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே அது என்ன சொல்லுது, டேய் நான் சும்மாலாம் இல்லை, நான் உண்மையான சோல் தான். நீ ரிங் அப்சர்வ் பண்ண, சூப்பர் அப்சர்வ் பண்ணல, அப்போ நான் கூட கிளாஷ் பண்ணனா, கிளாஷ் பண்ணல. ஏன் கிளாஷ் பண்ணல, ஏன் ஈஸியாக வந்து ஒட்டிக்கிட்டேன், ஏன்னா நீ டெஸ்ட் எடுப்புன்னு எனக்கு தெரியும். அது மூலமாக இந்த டெஸ்ட் மூலமாக நான் சீகாரோட பவரை அப்சர்வ் பண்ணுறதுக்காக நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. நீ உண்மையாக தான் சொல்கிறானா, ஒருவேளை இது உண்மையான சோலாக இருக்குமா அப்படின்ற சந்தேகம் கூட. அது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண, நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ண. பட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள டெஸ்ட் முன்னாடியே பார்த்தீங்கன்னா சீகார்ட் தெரியோடு சொல்லியிருப்பார், என்ன விஷயம் என்ன நடந்தாலும் சரி உன் சுத்தியோட பவரை யூஸ் பண்ணிடாத. ஏன்னா சுத்தியோட பவரில் பார்த்தீங்கன்னா அந்த டெத் கார்டுக்காரில் அவரோட பவர் மேர்ஜ் ஆயிருக்கு. டெஸ்ட்டோட போது யூஸ் பண்ண அப்புறம் சிக்கலில் மாட்டிப்பேன், ஸோ இந்த காலத்து கொண்டு யூஸ் பண்ணிடாதா அப்படின்னு வார்னிங் கொடுத்துருப்பாரு. அதனால் இப்போ நம்ம ஹீரோவில் பார்த்தீங்கன்னா சுத்தியோட பவரை யூஸ் பண்ண முடியாது. சுத்தியோட பவரை யூஸ் பண்ணாமல் இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சீகோட பவரை வச்சுக்கிட்டு இன்னும் ஸ்டாப் பண்ணுறது வந்து கஷ்டம். ஏன்னா அல்ஸ்டேஜ் தான் ஸ்டாப் பண்ணானே, இது சாப்பிட முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் புரியாத குழப்பத்தில் இருக்க. அப்போ தான் நம்ம ஹீரோ காம ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். என்ன விஷயம், இப்போ உண்மையாவே நீ சோலா இருந்தன்னா இங்க வந்திருக்கு அப்படின்னா நம்ம இரவும் பார்த்தீங்கன்னா சோல் பவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இங்கே நடக்க சண்டை எல்லாமே 10 டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் சோலுக்குள்ள வந்துட்டு கட்டு தானே. ஸோ இப்போ இவனும் சோலா தான் வந்திருக்கு அப்படின்னா நீயும் ஆசைப்பட்ட மாதிரியே சீகாரோட டெஸ்ட்டை எடுடா அப்படின்னு சொல்லி அவனோட சோல் போன் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் அதை ரிலீஸ் பண்ணி உடைக்க டெஸ்ட் ஆரம்பிக்க இவர் உடம்புல இருந்து சோல் போனை பிரிக்குது. பட் இவரோட சோல் போனே கிடையாது. ஆமாம், இவங்க சோல் போனே கிடையாது. ஏன்னா இவன் செத்ததுக்கு அப்புறம் தான் சோல் போனா பாரு நம்ம ஹீரோட பூந்துருக்கான். ஃபிசிக்கலாக இவன் உடம்புல சோல் போன் கிடையாது. அந்த ரீசனால இவன் தூளாக உடையப்படுறான். இவன் உடஞ்ச உடனே டெஸ்ட்டும் முடியுது. அந்த சோல் போன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காட்டியராக மாறியாச்சு. அடுத்த உடனே அடுத்த சோல் போன், அதாவது கால் இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டாவது காலில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் அந்த போனை பிரிக்குது. அதாவது இந்த ஷார்க்கு அதோட போனை பிரித்து டெஸ்ட் ஆரம்பிக்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியே குரல் கேட்குது. என்ன குரல் கேட்குதுன்னா, எந்த காரணத்தை கொண்டும் வெளியே வந்துடாத அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே நடக்குதுன்னு பார்க்க ட்ரை பண்ணுறான். அங்கே பார்த்தா பிபியோட குரல் கேட்குது. அதாவது பிபி அங்கே வந்திருக்கா போல. பிபி வந்திருக்கானா ஸ்டாப் பண்ணுறதுக்கு தாங்க 7 பேர் இருக்காங்களே மாஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா அவங்க 7 பேரும் ஈஸியாக பிடிச்சிட்டு இருக்காங்க. பிபி சொல்கிறா, என்ன விஷயம், டே இதுக்கு முன்னாடி நீ கதெல்லாம் கேட்டிருப்ப, என்ன விஷயம், மார்ஷல் சோலால் பார்த்தீங்கன்னா இந்த சிஎப்பிடிக்கு அட்டாக் பண்ணாங்க ஆனால் தோற்று போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தோன்னா இப்போ இருக்காங்களே இந்த 7 பேர் இவங்க கிடையாது, இவங்களுக்கு முன்னாடி வேற ஒரு 7 பேர் இருந்தாங்க, அவங்க தான் காரணம். அதோட முக்கியமான விஷயம், இவங்களுக்கு தலைமையாக ஒருத்தி இருந்தால போப்பா அவள் தான். ஆனால் இப்போ அவள் இல்லை, ஏன்னா அவள் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவன் டெஸ்ட்டுக்காக. அது மட்டும் இல்லாமல் நீ ஆசைப்படுற மாதிரி இப்போது இந்த பொசைடன் கார்டாலேயும் பார்த்தீங்கன்னா, அதாவது சி கார்டில் அவராலேயும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண முடியாது இவங்களை யாருமே. ஏன், இந்த டெஸ்ட் எடுக்கிறதால இப்போ அவரு டெஸ்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால் அவர் பவரும் யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் தான் யோசிக்கிற. என் பொண்ணு தான் சொன்னான், என் பொண்ணு இப்போ ரெக்கவரி பண்ணிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் அட்டாக் பண்ண முடியாது. அந்த ரீசனால என்கிட்ட இது மாதிரி வந்து அவன் டெஸ்ட் எடுக்க போகிறான். அந்த ரீசனால அப்போ அந்த கடவுள பவர் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கும். பத்தாததுக்கு
போய் இறந்து போயிடுவாங்க, அங்கே காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டாங்க, நீ போனால் ஈஸியாக ஹீரோவை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ரீசன் அதனால நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு என்ன நடந்தாலும் சரி டெஸ்ட் விட்டு வராது, ஏன்னா வெளியே வந்துட்டா திருப்பி உள்ளே போக முடியாது, அப்புறம் இன்னொரு ஜென்மத்துக்கும் சீக்கிரம் முடியாது அப்படின்னு சொன்னாலும் இங்கே வெளிநடக்கிற கொடுமை பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவான்ற பயத்தில் நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டான். ரொம்ப ஈஸியாகவே உடச்சிட்டு வெளியே வந்துட்டான். வந்தவன் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிற்கிறான். நம்ம ஹீரோக்கு என்னன்னா இது உண்மையா இல்லை ஒரு டெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த 7 பேர் நாங்கள் லீடர்ஸு அதில் ஒருத்தரோட தலையை அப்படியே திருக்கி உடச்சிட்டாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கோவம் வருது. இங்கே சண்டை நடக்க போகுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அம்மா சடான்னு பார்த்தா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, எம்மா நீ உண்மையாகவே பிபியா இருந்தால் இப்போ சொல்லிட்டு இருக்க பற்றி என்ன சொல்கிற, ஒன்று என்கிட்ட கண்ட்ரோலுக்கு வந்துரு, அப்படி இல்லைன்னா உன் ஃப்ரெண்ட்ஸை கொண்டுருவேன் உன்னை கொண்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்கல, இது மாதிரிலாம் சொல்லவே மாட்டா. என்னை பார்த்த உடனே சான்ஸ் கிடச்ச உடனே என்னை கொன்றுவா, ஏன்னா அவன் அவ்வளோ கொலவெறி இருக்கா என் மேலே. ஸோ நீ எனக்கு சான்ஸ் கொடுத்த பற்றியா, உன் பொண்ணுக்கு கொடுக்குற மாதிரி உன் பொண்ணத்தை கொடுப்பா, சேர்ந்து கோயில் கொண்டு மிரட்டுவா, ஏன்னா அவளுக்கு நான் சேரணுன்ற ஆசை, ஆனால் உனக்கு என்னை கொல்லணுன்ட்டு தான் ஆசை, அதாவது சான்ஸ் கொடுக்க மாட்டேன். நீ சான்ஸ் கொடுத்துருக்கன்னா நீ உண்மையான பிபிஐ கிடையாது அப்படின்னு சொல்ல அந்த டெஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. ஆமாம், ஈஸியாக அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ டெஸ்ட்டை முடிச்சிட்டான். அவருக்கா கடவுளுக்கா சிரிப்பு, பரவாயில்லையப்பா கண்டுபிடிச்சிட்டா அப்படின்ட்டு அவரு சிரிக்கிறாரு. அடுத்த டெஸ்ட் ஆரம்பிக்குது. இந்த டெஸ்ட்டு விஸ்டமோட டெஸ்ட்டு. நம்ம ஹீரோவோட நெத்து இருக்கிற சோல் போன், ஹெட் சோல் போன் இருக்குல்ல, அதுதான். அது பிரிய ஆரம்பிக்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமான மயக்கத்துக்கு போகலாம் தள்ளப்படுறான். ஏன்னா பிரிச்சது தலையில இருந்து, ஓகேவா. ஸோ 3 டேமேஜ் ஆகும்ல, மயக்க தள்ளப்படுறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் டவர் மாதிரி ஓப்பன் ஆகுது, அங்கே ஒரு பாட் கிடக்குது. நம்ம இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோட காதலிக்கு பார்த்தீங்கன்னா இது சரியில்லை அப்படின்னு நினைக்கும் போதே டப்புன்னு அங்கேருந்து மறைஞ்சிட்றா. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சுற்றி நிறைய பொண்ணு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்கறதுக்கு நம்ம ஜிஎம் மாதிரியே இருக்காங்க, எல்லோரும் பார்த்து அதே இருக்கிறாங்க, அதே மாதிரி இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதில் யார் உண்மைன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறான். நிறைய பேர் காது இல்லை, அனுப்போ அப்படின்னு தள்ளிக்கிட்டு இருக்கான். எல்லாரையும் பிரிச்சுட்டான். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. 2 பேர் பார்த்தீங்கன்னா அச்சஸில் ஒரே மாதிரி இருக்காங்க. நம்ம ஹீரோவில் யாரும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா யோசிக்கிறான், ஃபிசிக்கலாக கண்டுபிடிக்க முடியல, வேறு ஏதாவது வழி இருக்கும் அப்படின்னு யோசிக்க, அப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த ஸ்மெல், அந்த வாசனை தெரியுது. வாசனை மூலம் கண்டுபிடிச்சலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாசனைக்கு ட்ரை பண்ணேன். ஒருத்தி மேலே பார்த்தீங்கன்னா அவள் குடிச்சா பார்த்தீங்களா ஒயின், அந்த ஒயினோட ஸ்மெல்லு வருது. இன்னொரு மேலே பார்த்தீங்கன்னா அந்த புல் இருக்குல்ல, புல் கேரட்டு, அந்த ஸ்மெல்லு வருது. வந்து கண்டுபிடிச்சிட்டா இவன் தான் நம்ம காதலின்னுட்டு. ஸோ கண்டுபிடிக்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகிறாங்க. போயிட்டு எப்பயும் போல தான் கதை பேசுறது, விளையாடுறது, தலையை சீவி விடுறது, இப்படி மாற்றி மாற்றி போயிட்டுருக்கு. 2 பேரும் நீளம் இருக்க மாட்டேன், நான் எல்லாமே இருக்க மாட்டேன், அப்படி பேசிட்டு இருக்காங்க. டைம் பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த டெஸ்ட்டு என்னென்ன புரியலையே, ஏன்னா டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோடனே முடிச்சுட்டு இருக்கணும், பட் முடியல, டெஸ்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. என்னென்ன புரியல அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிஸ் பண்ணுறான். அவளை கிஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவள் மொயில் குட்டியாக மாறிட்டா. டெஸ்ட்டும் முடிஞ்சு போச்சு. என்னடான்னு பார்த்தா 12, அதாவது டைம் கட்டின கிளாக்கு, அந்த கிளாக்கில் பார்த்தீங்கன்னா 12 ஆகிறதுக்குள்ள நம்ம ஹீரோ யாருன்னு கண்டுபிடிச்சி கிஸ் பண்ணணுமாமா. அந்த டெஸ்ட் இதுதான் சொல்லவே இல்லை. இப்போ நம்ம ஹீரோ கிஸ் பண்ணாமல் பேசிட்டே இருந்தால் வச்சிங்களேன், டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டு இருப்பான். கண்டே பிடிச்சதாலும் ஃபெயில் ஆகிட்டு இருப்பான். கண்டுபிடிச்சி கிஸ் பண்ணதால தான் டெஸ்ட் முடிஞ்சுக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுக்கா, எப்பா அவன் லக்கி, நல்ல வேலை தப்பிச்சிட்டாங்க, கிஸ் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா என்னத்துக்காக இருக்குது அப்படின்ட்டு யோசிக்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கோல்டன் போன மாறிடுச்சு. இப்போ பேலன்ஸ் உள்ளது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். என்ன, அவனோட கையில் இருக்கிற போன், அதாவது லெஃப்ட் ஹேண்டு போனு, அந்த போனு பிரிய அதுலேருந்து குரங்கு வரும்னு பார்த்தான். குரங்கு வந்தது, ஆனால் குரங்கு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அசுராவை மாறிடுச்சு. ஆமாம், அந்த சுத்தியில மட்டும் அசுரா இல்லை, அந்த சோல் போன்லேயே பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு போல. அவரே வெளியே வந்துட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, மரியாதையா வந்து ஏன் டெஸ்ட் எடுத்து என்னோட பிரதிநிதியா மாறிடான்னு சொல்றாரு. இந்த கான்டினென்ட்ல மொத்தமே 5 கடவுள் தான் இருக்காங்க. அந்த 5 கடவுள்ல த மோஸ்ட் பர்ஃபெக்ட் யாருன்னு நான் தான். ஒழுங்கா நீ என் டெஸ்ட் எடுத்து எவ்வளோ ஐக்கியமாயிக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொன்னாலும் அவன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக கண்ட்ரோலை மீறி அந்த கத்தி எடுத்து ட்ரை பண்ணுது. பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி தெரியல. என்னால் முடியவே முடியாது, ஒன்று பவர் அதிகமாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். எனக்கு சூட்டபிளான பவர் பார்த்தீங்கன்னா சீக்கோட பவர் தான். 3-4 விஷயம் சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா அது எனக்கு சூட்டபிளாக இருக்குது, எனக்கு நேச்சருக்கும் சூட்டபிளாக இருக்குது, கைண்ட்னஸ்ஸு ஓகே பிடிச்சிருக்கு. 10ஆவதுக்கு நிறைய டைம் என் உயிர் ஆபத்து வரும்போது சீக்கால் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பண்ணுறா என்னால் விட முடியாது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா
இப்போ நான் டெஸ்ட் எடுத்துட்டேன். இதே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை விட்டுட்டு உன் டெஸ்ட் இது மூலமாக அந்த டெஸ்ட்டை எனக்கு ஃபெயில் பண்ணவும் முடியாது இப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறைய கண்டிஷனை மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒன்றுக்கு மேலே ஒன்றா போட்டுக்கிட்டே இருக்கான். அசுராவா ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டா தெரியுமா, தம்பி நீ சண்டை போகிறதெல்லாம் எதுக்காக, உனக்கு ஆப்போசிட் இருக்காங்க யாரு, பிபியோட பொண்ணு, அந்த கிங்டம் தானே, அதை நான் காலி பண்ணிடுறேன்டா. இப்போ நான் உனக்கு கொடுக்குறேன், நீ காலி பண்ணிட்டா உன் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. கரெக்டு தானே, நான் இத்தனை வழி கொடுக்குறேன், உனக்கு நான் பவரை கொடுக்குறேன், நீங்கள் காலி பண்ணிட்டு அப்புறம் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. அப்புறம் என்னப்பா அதுக்கே டெஸ்ட்டு கஷ்டம் எல்லாம் உனக்கு. நீ இப்போ இந்த டெஸ்ட்டுக்காக கஷ்டப்பட்ட, ஒரு டெஸ்ட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் தேவையே இல்லை, நீ கத்தி எடுறா, நான் பவரை கொடுத்துறேன் உடனே அப்படின்னு சொல்ல. ஆமாம்ல, அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா பிபியோட பொண்ணு நம்ம ஹீரோ வீக்காக இருக்கும் போது சண்டை போட்டு வெப்பனை கீழே தள்ளி விட்டுட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு போயிட்டு அப்படியே கடல் போகிற எடுத்துன்னு வந்துட்டா, கடலாக மாறிட்டா. ஈஸியாக ஒன்றுமே பண்ணல. நம்ம ஹீரோ வீக்காக இருக்கும் போது சண்டை போட்டு கையில் வெப்பனை தள்ளி விட்டுட்டு நான் ஜெயிச்சிட்டுன்னு போய் பவர் எடுத்துன்னு வந்துட்டா, கடலாக மாறிட்டா. ரொம்ப ஈஸியான டெஸ்ட் இருப்பான். நான் டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டில் ஒரு லெவல்லே பார்த்தீங்கன்னா சோல் போன பிரிக்கிறதுக்கு அவன் பட்ட கொடுமையை கொஞ்சம் இல்லை, அவன் குடும்பம் அனுபவிச்சுட்டு இருக்கான். அவன் ஈஸியாக எடுத்து வந்துட்டான். இப்போ என்ன சொல்கிறாரு, அதே மாதிரி ஈஸியாக நீ கத்தியாடுறா போதும், நான் பவரை கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. ஆனால் நீரை ஒத்துக்கிற மாதிரி இல்லை கண்டிப்பாக நான் முடியாது, என் மேலே நம்பிக்கை வச்சிருக்காரு, நான் ஒரு டெஸ்ட் தானே எடுப்பேன் அப்படின்னு சொல்ல அந்த டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா ஏண்டா நான் உள்ளே போய் சும்மா அவனை கொஞ்சம் ஆசையை தூண்டி விட்றான்னு சொன்னால் நீ விட்டு அவனை ஊழலாக மாற்றிருப்பே போலக்குது அப்படின்னு சீகார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது கீழே வந்து சும்மா டெஸ்ட் இல்லை, உண்மையாவே அவரே வந்திருக்காரு, அசுராவே கீழே டெஸ்ட்குள்ளே வந்திருக்காரு. அவருக்கு எப்படியாவது நம்ம ஹீரோ ஆட்டையை போடணும் பிளானும் பண்ணியிருந்திருக்காரு போல. சரி வாசல் சரியில்லாம போயிடுச்சா, கீழே ஒத்துக்கமான்னு சொல்லிட்டால, போ கிளம்பி கம்மின்ட்டு டிஸ்டர்ப் பண்ணாதவனே, டெஸ்ட் முடிட்டோம் அப்படின்ட்டு அவர் அனுப்பிச்சு விட்டுறாரு. அவரா போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, டே உண்மையான தங்கத்தை நெருப்பால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், நெருப்பால் உருக்குனா தான் உண்மையான தங்கம் தனியாக பிரியும். அது மாதிரி தான்டா அவன் பங்கண்டா, உங்ககிட்ட இருந்தானா உண்மையான தங்கத்தை வெளியே கொண்டு வர முடியாதுடா, பவரை என் கூட வந்தால் தான் கொண்டு வர முடியும்னு சொல்ல. கிட்டத்தட்ட சொல்கிறது நான் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஹீரோ போன ஜென்மத்தை டேங்க்லேண்ட்லேருந்து வந்திருப்பான் கரெக்டாக. அவன் வெப்பன் பார்த்துருப்பீங்களே எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இப்போ கடைசியாக யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா டியரு, அந்த டியரே பார்த்தாலும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அவன்கிட்ட தேவைப்படுற மெட்டீரியல் இல்லை, அவ்வளோதான். அவன்கிட்ட தேவைப்படுற அளவுக்கு எல்லா மெட்டீரியலும் இருந்து கொல்லணுன்ற எண்ணம் இருந்தால் நம்ம ஹீரோ ஜஸ்ட் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா மார்ஷல் சோல் மொத்த கிளானுமே அந்த எம்பையரை பார்த்தீங்கன்னா கொன்று முடியும். அவன் கொல்லணும்னு நினச்சா, அவனுக்கு அந்த எண்ணம் இல்லாததான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் கொல்லணும்னு நினச்சா சோழி முடிஞ்சிருச்சு, எல்லாரும் ஈஸியாக முடிச்சிருவான். ஆனால் அவன் பண்ண மாட்டான். டெஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ஹீரோவோட செஸ்ட் இருக்க சோல் போன் தான், அதாவது அந்த ஸ்பைடர் லெக் இருக்குல்ல அதுதான். அது பிரிக்க நான் ட்ரை பண்ணுறாங்க. கடவுள் போய் சொல்லிடுறாரு, டே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எடுக்க போய் டெஸ்ட்டை நீ அது இல்லாமல் கூட டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல. இல்லை கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதையும் பொறுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு எந்த அளவுக்கு நான் ஆயிஸ்ட்டு போகிறாங்கன்னா அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். அது பிரியும் போது ஏன்னா கை காலெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான நம்மளுக்கு எல்லாம் தெரியும், திக்கஸ்ட் போன் எல்லாமே நம்ம ஹீரோ வரை தாயை கேட்டான். ஆனால் அந்த ஃப்ரண்ட் எலும்பு பார்த்தீங்கன்னா அந்த பறை எலும்பு அவங்களுக்கு தெரியுமில்ல ரொம்ப வீக்கஸ்ட்டு, நல்லா குஷன் மாதிரி கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வீக்கஸ்ட்டு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முதலே சொன்ன வீடியோவில் என்ன சொன்னேன்னா, அதாவது ஒத்து போகாத போன், அதாவது நம்ம ஹீரோ பயங்கரமான கொலவேர் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் செத்து போன ஸ்பைடரு. அது எப்பவுமே டெவலப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமாக வழியை கொடுக்கும். இப்போ சுத்தமாக டெவலப் ஆகலை, சுத்தமாக அது உடம்புட்டு பிரியுதுன்றதால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட இதயமே உடஞ்சி போகிற அளவுக்கு மொத்த எலும்பு தூள்தலாக போகுது. அதாவது ஒரு எலும்பும் பார்த்தீங்கன்னா தூள்தலாக உடைய அது ஒன்றா ஒரு உடஞ்சி வந்து ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகுது. நம்ம ஹீரோ பயங்கரமான இடத்துல துடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வெளியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் துடிச்சு உடஞ்சி கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து திருப்பி பார்த்தீங்கன்னா போன ஃபார்ம் ஆகுது. அதாவது இந்த கடைசி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுக்கணும் அவசியமே இல்லை, நம்ம ஹீரோ அதை எடுத்துட்டான். அது மூலம் உடச்சி திருப்பி அதை காட் டயரில் மாற்றி அது மூலமாக சீகாலோட விண்டா, அதாவது இப்போ ஸ்பைடர் லெக்கு பார்த்தீங்கன்னா விண்டு, அதாவது ரக்கையா விண்டு இல்லை விங்கா மாறிடுச்சு. விங்கா மாதிரி நம்ம ஹீரோ கூட மெர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஆல்ரெடி உடஞ்சி மற்ற சோல் போன்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டாக மாறிடுச்சுல, எல்லாமே கோல்டன் கலரில் காட் போனாக மாறிடுச்சுல. அந்த காட் போன்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து நம்ம ஹீரோ உடம்புல ஒரு ஆர்மரா ஃபார்ம் ஆகுது. எல்லாமே காட் போனாக மாறிடுச்சு, எல்லாமே சேர்ந்து நம்ம ஹீரோ சுற்றி ஃபார்மேஷன் ஆகுது. என்னவா ஒரு ஆர்மரா. பத்தது இப்போ நம்ம ஹீரோ கையில் இருக்கிற வெப்பன் பார்த்தீங்கன்னா அது ஒரு எனர்ஜி இழந்துச்சு பார்த்தீங்களா. அந்த எனர்ஜியை திருப்பி புதுப்பிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அது செத்து போச்சுல அந்த வேலோட கோரும்
பிரெயின் இருந்தது பார்த்தீங்களா, அது ரெண்டுத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி அதை வெப்பனோட சேர்க்க கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த சீகாலோட அந்த பவர், அதாவது அந்த அந்த ஹார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உருவாயிடுச்சு. அவரோட பவர் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வந்துருச்சு. அதனால இப்போ நம்ம ஹீரோ பக்காவா ஃபுல் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டான். அந்த ரீசனால இப்போ நம்ம ஹீரோ லெவல் 100 ரீச் பண்ணிட்டான். அவன் கடவுளாக மாறிட்டான். அவன் பவர் ரீச் பண்ணிட்டான்ற விஷயம் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிக்குது. ஆமாம், பேபியோட பொண்ணு கடவுளாக மாறும்போது உங்களுக்கு தெரியல, உலகம் ஃபுல்லாக தெரியல. ஆனால் ஹீரோ ஆனது உலகம் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிக்குது. இதில் சர்ப்ரைஸாக இருக்கிறது யார் தெரியுமா? இந்த பேபி தான். பரவாயில்ல, கடவுள் ஆகிட்டான், சீக்கிரமா அவனும் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் பிளானை ஃபாஸ்ட் பண்ணுறா. பொண்ணு கடவுளமாக கூட ஃபாஸ்ட் பண்ணல. இப்போ நம்ம ஹீரோ கடவுள் ஆகிட்டான்றதால உடனே அவள் பிளானை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறா. சீக்கிரமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை சுற்றியை பார்க்குறான். சுற்றியை பற்றின உங்களுக்கு தெரியும்ல, அடுத்த ரிங் ஆட் பண்ணும்போது கோல்டன் ரிங்கை ஃபார்ம் ஆச்சு. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்லிப் பிளான் இருக்குல்ல, அதோட கடைசி ரிங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ கடவுளான ரீசனில் பார்த்தீங்கன்னா அது கோல்டன் கலரில் மாறிக்கணும், கோல்டன் ப்ளூவாக மாறிக்கணும். பட் மாறல. ஹீரோ புரியல ரீசன், காரணம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை விட்டு வெளியே வரான். டெஸ்ட் வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க. ஒருத்தர் பவரும் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம சொல்லவே தேவையில்ல, நம்ம சீன் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே அந்த ரீசனில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு அடிஷ்னல் பாயிண்ட் கூடி பார்த்தீங்கன்னா 10 லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 80 90 மாறிட்டா. அவள் 80 அவள் ரிங் ஆட் பண்ணலை. அந்த ரீசனில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு 2 ரிங் கிடச்சிருக்கும். 80 90 ரெண்டுத்துக்கு 2 ரிங்கு. 10வது டெஸ்ட் எடுத்தா பார்த்தீங்களா, அதுக்காக ஒரு ரிங்குன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ரிங் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவளுக்கு தேவையானது 2 ரிங் தான். ஒரு ரிங் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. தப்பி தவறி அவள் லெவல் 100 ரீச் பண்ணால் அந்த ரிங்கை யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ரிங்கு தேவைப்படுற ரிங் கிடைக்கும், ரிங்கு தேவைப்படாதவும் ரிங்கு கிடைக்காது. ஒரு லெவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா 90+ போயிட்டாங்க. 95 96 அப்படி எல்லாருக்கும் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க ரிங்கை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்சர்வ் பண்ணோம்ல, அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் தான் வெளியே வரான். வெளியே வந்த கொஞ்சம் சோகமாக வெளியே வர ஹீரோக்கா ஐயோ ஒரு வேலை அப்சர்வ் பண்ணல அப்படின்ட்டு என்னாச்சு பிரச்சனையா அப்படின்னு கேட்க அவன் சோகமாக வந்த உடனே சிரிச்சு குதிரைச்சிட்டுல, டேய் நான் அப்சர்வ் பண்ணிட்டேன், அது மட்டும் கிடையாது. நான் ரிங் அப்சர்வ் பண்ணும்போது ஒரு குரல் கேட்டுச்சு. அவரு பார்த்தா ஃபுட்டோட கடவுளாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி இந்த ஃபுட் பவர் வச்சிருக்க யாருமே லெவல் 90 ரீச்சே பண்ணலை, நீதான் ஃபர்ஸ்ட் பர்சனு. அந்த ரீசனால நீ லெவல் 99 ரீச் ஆகும்போது என்னோட இன்ஹெரிட்டன்ஸை எடுத்துக்கிறதுக்காக, அதாவது என்னோட தூதனா மாறதுக்காக, என்னோட ஆளா மாறதுக்காக, என் பவர் ஃபிளிக்ஸ் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டை நீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவனுக்கு பயம் சந்தோஷமா கேட்டு நம்ம இருக்கும் சந்தோஷம். அப்போ இவனும் டெஸ்ட், அதாவது லெவல் 99 ஆனதுக்கு அப்புறம் இவன் டெஸ்ட் எடுத்தாலும் இவனும் கடவுளாக மாற முடியும் அப்படின்ட்டு நீங்க அப்சர்வ் பண்ணி இருந்தா நம்ம ராங் தான். நீ வந்துட்டா அந்த சோகமாக போய் தனியாக போய் எதுவும் பேசாமல் போய் உட்காந்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ போய் என்னாச்சுன்னு கேட்க அவளா இது நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு குழப்பத்திலே பேசிக்கிட்டு இருக்க. அடுத்த செகண்டே பார்த்தா நம்ம ஹீரோ முருகும் மறைஞ்சிருச்சு. அங்கே பார்த்தா நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டான். ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு இருக்கானா கேட்டுக்கிட்டு இருக்கான் சொல்றதெல்லாம். அதாவது நான் ரிங் எடுத்தேன், அது மூலமாக என்னோட கடவுள் சப்போர்ட் கார்டு வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, யாரும் ரீச் பண்ணதில்லை, அந்த ரீசனால நீ லெவல் 9 வந்தா நீ என் பவரை யூஸ் பண்ணலாம், உன்னை கடவுளாக நான் மாத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் நான் ஒத்துக்கலை. எப்படி ஒத்துக்க முடியும் என்னால்? ஏன்னா நான் கடவுளாக மாட்டேன் அப்படின்னா என் காதலை பிரிய வேண்டிய ஆயிடுமே, என்னால் அதை பொறுத்துக்க முடியாது, அவனை பின்னாடி வாழ முடியாது அப்படின்னு அவர் சொல்லி புலம்பிட்டு இருக்கு. ஆஸ்கர் தொடறான். தொட்டுட்டுல இதெல்லாம் கவலைப்படாத, ஃபியூச்சரில் அதுமாதிரி நீ ஆன கடவுளானா நல்லது தானே, பரவாயில்ல, அவன் சப்போர்ட் பண்ணுறேன், உன் கூட எப்பவுமே இருப்பேன், இது மூலமாக நம்ம காதல முடியும் டேமேஜ் ஆகாது, நான் அவனை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவளா ரொம்ப நன்றி, இருந்தாலும் நான் உனக்கு பிரிய மாட்டேன், எனக்கு கவலை ஒரு தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லை நீ கவலைப்படாதம்மா, நீ கடவுளாவு நானும் கடவுளாக வரேன் அப்படின்னு சொல்ல என்ன புரியலடான்னு கேட்கும்போது நான் லெவல் 9 ரீச் பண்ணா நானும் கடவுளாகலான்னு சொன்னார் எனக்கு அப்படின்னு சொல்ல, ஆனா பாவி அதை ஃபர்ஸ்ட் சொல்லாமல் என்னை இவ்வளோ நேரம் ஆள வச்சு 10வதுக்கு எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் சொன்னியடா நீ அப்படின்னு அடிக்கிறா. இப்போ இங்கே 2 பேரும் முடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது மற்ற ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெளியே வந்துட்டாங்க. 3 பேர் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த லக் அடிக்கல, அதாவது கடவுள் ஆகிறதுக்கான லக் அவங்களுக்கு அடிக்கல. இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரே நேரத்தில் 2 ரிங் அப்சர்வ் பண்ணும். ஏன்னா லெவல் 80 அப்சர்வ் பண்ணவே இல்லை, அதுக்குள்ள 90 ஆயிட்டால 2 ரிங் அப்சர்வ் பண்ணும்ல. அவள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹெல்ப் பண்ண போகிறான், எனக்கு கஷ்டப்படுறான்ட்டு. ஆனால் அவனை பண்ணுறான், வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன், நீ நம்பு அப்படின்னு சொல்ல அவளும் அப்சர்வ் பண்ணிடுறாங்க. அப்சர்வ் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா 10 பேரும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. எல்லாம் சொன்ன மாதிரியே தான் 90க்கு மேலே எல்லாமே 95 96 97 அப்படி எல்லாமே ரீச் ஆகிட்டாங்க லெவலில். ஃபைனல் எபிசோட்ஸ் அதை முடிஞ்சா ஒரே வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது ஏன்னா இதே பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கிட்ட வந்துருச்சு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்க்கலாம். அது ஒரே வீடியோ கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு, பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.